Daily. Taste the Daily. பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க சிறை கைதிகளின் ஊதிய பிடித்தத்தில் முறைகேடு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான மேலும் விவரம். வேலூர் சிறையில் தண்டனை கைதியாக உள்ள தனது கணவருக்கு முதல் வகுப்பு ஒதுக்க கோரி கடலூரைச் சேர்ந்த தீபா லட்சுமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடாக வழங்குவதற்காக சிறையில் பணிபுரியும் கைதிகளின் ஊதியத்தில் இருந்து 20% பிடித்தம் செய்யப்படுவதாகவும், ஆனால் அந்த நிதி முறையாக பயன்படுத்தப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மனு நீதிபதிகள் எஸ். எம். சுப்பிரமணியம், எம். ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக சிறை கைதிகளின் ஊதியத்தில் இருந்து பிடித்தம் செய்யப்பட்ட தொகை தொடர்பாக கடந்த 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு தணிக்கை செய்யப்படவில்லை என கூறினார். தணிக்கை முடிப்பதற்கு 3 மாதங்கள் அவகாசம் வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். சிறை நிர்வாகம் சார்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ஆர். முனிபராஜ், கணக்குகள் அனைத்தும் முறையாக பராமரிக்கப்படுவதாகவும் இதில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை எனவும் கூறினார். இதனையடுத்து குழு அமைத்து தமிழகம் முழுவதும் உள்ள 8 மத்திய சிறைகளில் தணிக்கையை மேற்கொள்ள தலைமை தணிக்கை அதிகாரிக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் அந்த அறிக்கையை அரசிடம் தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டனர். முறைகேட்டில் ஈடுபட்டதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக 3 மாதங்களில் நடவடிக்கை எடுக்க அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.